நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து மொபைல்ல இருக்குங்க. வீடியோ ஓகேவா? மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மதிப்பிற்குரிய எச் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பத்திரிகைத்துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது கலைத்தாயும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாததுக்கான விழா மேடை தான் இந்த விழா மேடை நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா சினிமாவும் அரசியலும் கலந்து தான் தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகதண்டாங்கிற ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து ஒருத்தர் கதை கேட்டு டைரக்ட் பண்ண சொல்லி ஒரு போகிறாரு. அந்த கதையை அந்த இது பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அந்த ரவுடியை அந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னா அந்த படத்தோட கதையே ஜிகதண்டாவோட கதை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்போவுமே எந்த நேரத்தில் மாற்றிடும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தையும் மாற்றி ஒரு ரவுடி எப்படி ஒரு திரும்பி வந்து ஒரு திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எச் ராஜா அண்ணன் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய போல்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் சினிமாவும் அரசியலும் கலந்து தான் வந்து நீ ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்தில் குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆகியிருக்காரு. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் வந்து ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, ஸோ டாக்டர் ராஜரத்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போனதுக்கப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்கள், திரும்ப அவர் அங்கேருந்து இங்கே வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசாக இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் சுப்பண்ணி சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும், அப்புறம் இந்த படத்தில் எடிட்டரு சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை, செய்யாதை மாபெரும் வெற்றியடை எல்லாம் மலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், சவுந்தரராஜன் சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. நான் மருத்துவ கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு இருக்கேன். ஒரு 35 ஆண்டுகள் சிறுநீரகத்துறையில் லட்சம் சிறுநீரக நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 45 கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நான் டீச்சராக இருந்திருக்கேன். அதுபோக எனக்கு ஒரு யுனிக்காக வந்து அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது எம்பிபிஎஸ் முடித்தோடனே அது வந்து எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்னை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறிப்போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன், உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் என்னென்னா நானும் பணம் கொடுக்கணும், நீங்களும் பணம் கொடுக்கணும். அதனால் வாங்கும் பொழுது நீங்கள் பணம் எல்லோருக்கும் தேவை தான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்று வாங்கிக்கோங்க, அவங்க இப்படி பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. குனிந்து நின்று வாங்கிறது உங்களை சேவைக்கு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நான்
ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போகிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு பழம் ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில் நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவரின் துணைவியார் ரான் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர்ஸ்டார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயலைஸ் ஆகும் பொழுது நான் தான் அவருக்கு போட்டேன். இது எங்கேயும் நான் பொது மேடையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்த பணியில் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் தர்ம போராளி நாங்கள் சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச்.ஆர். ராஜா அவர்கள். அவங்க உண்மையிலே அவருக்கு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்கெல்லாம் நேரடியாக மேடைகளில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்றைக்கி அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லோரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் சொல்லிட்டு சொல்லுவேன், சுகர் பேஷண்ட்டா, நீங்கள் ஐபிபி பேஷண்ட்டா, அவன் எல்லாத்தையும் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை சொன்னால் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு சாப்பிடாதேன்னு சொன்னால் உப்பு சாப்பிட அவங்க சொல்கிறத கேட்பாங்க. டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் உங்கள் ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால் அவங்க வீட்டில் அதை சொல்லுவாங்க. அதனால் மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்க துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் நிரம்ப நாள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.